மத்திய அரசின் மாநிலங்களுக்கான பேரிடர் நிவாரண நிதியில் போதுமான அளவுக்கு பணம் இருந்தும் மத்திய அரசு நிதி வழங்க மறுக்கிறது என தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ள நிலையில் கஜா புயல் நிவாரணத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நிதி ஒதுக்கப்படுமா என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் சந்திரன், இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சினேகா. மதுரை மேலூர் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின், காமராஜ் வழக்கறிஞர் திருவள்ளுவர் உள்ளிட்ட பல்வேறு கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும், மேலும் விவசாயிகளுக்கு இழப்பீடு அதிகப்படுத்தி வழங்கின பல்வேறு கோரிக்கைகளும் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த மனு விசாரணைக்கு வந்த பொழுது மத்திய அரசு 353 கோடி ரூபாய் தாங்கள் இடைக்காலமாக நிவாரணம் வழங்கியுள்ளதாக கூறியிருந்தனர். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஆய்வு செய்த நிபுணர் குழுவின் அறிக்கை தற்போது பெறப்பட்டு வருகிறது. அது சில விளக்கங்கள் கேட்டு தமிழக அரசுக்கு நாங்கள் அனுப்பியுள்ளோம் என கூறியிருந்தனர். அதன் அடிப்படையில் தமிழகத்தான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்கள் தாங்கள் மத்திய அரசு கேட்ட விளக்கங்களை அளித்துள்ளோம் என குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து வழக்கை இன்றைக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் தாங்கள் சில விளக்கங்கள் கேட்டுள்ளதாகவும் அந்த விளக்கங்கள் நேற்று பெறப்பட்டுள்ளது. எனவே அந்த விளக்கங்கள் திருப்திகரமாக இருந்தால் அந்த நிபுணர் குழுவானது 2 நாட்களில் தங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யும் என்றார். அப்பொழுது தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் இது சம்பந்தமாக தமிழகத்திலிருந்து 2 உயர் அதிகாரிகள் டெல்லி நேரடியாக சென்றுள்ளனர். அவர்கள் என்ன விளக்கம் கேட்டாலும் விளக்கம் அளிக்கும் வகையில் தயார் நிலையில் உள்ளன என்றார். அது மட்டுமல்லாமல் மாநில பேரிடர் மீட்பு நிதியில் போதிய பணம் இருந்தும் தமிழக அரசு கேட்ட பணத்தை மத்திய அரசு தரவில்லை. 1227 கோடி ரூபாய் மேல் அந்த நிதியில் உள்ளது. மத்திய அரசு மனது வைத்தால் எப்போது வேண்டுமானால் அந்த பணத்தை தரலாம், தரவில்லை என ஒரு குற்றம் சாட்டினார். அப்பொழுது நீதிபதிகள் மத்திய அரசிடம் நீங்கள் மாநில தமிழகத்திற்கு கஜா புயல் பாதிப்புக்காக நிவாரண நிதி வழங்குவது தேசிய பேரிடர் நிதியில் வழங்குவீர்களா இல்லை மாநில பேரிடர் நிதிகளா என கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து இனிமேலும் எத்தனை முறை நீங்கள் விளக்கம் கேட்பீர்கள், எவ்வளவு விளக்கம் தேவைப்படும் என்பது குறித்து இல்லை தமிழக அரசு கொடுத்த விளக்கம் போதுமாக உள்ளதா என மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்தி வைத்துள்ளனர்.